அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மனித நலம் மற்றும் நோய்கள் இந்த பாடத்தில் 3வது பகுதியை பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் பாயிண்ட்டு ஃபாஸ்டரைசேஷன்னா பாலை பதப்படுத்தக்கூடிய முறைக்கு பேர் தான் அது ஃபாஸ்டரைசேஷன்னு பேர். இந்த ஃபாஸ்டரைசேஷனை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டர். இந்த முறை என்னான்னு பாருங்கள். பாலை 30 நிமிஷம் 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் என்ன பண்ணணும், கொதிக்க வச்சு குளிர் வைக்கணும். இதுக்கு பேர் தான் ஃபாஸ்டரைசேஷன் பேர். 30 நிமிஷம் 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்க வைத்து குளிர்விக்கும் முறைக்கு பேர் தான் ஃபாஸ்டரைசேஷன் பேர். அடுத்தது லூயி பாஸ்டர். இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு 4 இருக்குது. பாருங்கள், நுண்ணுயிரியல் பிரிவை தோற்றுவித்தவர் லூயி பாஸ்டர். அதுக்கப்புறம் நொதித்தல் மற்றும் நோய்களுக்கு காரணம் நுண்ணுயிரியல் என்பதை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டர். அதுக்கடுத்தது 1970ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலில் வெண்மை புரட்சி தொடங்கப்பட்டது. எப்படி தொடங்கப்பட்டதுன்னா, தேசிய பால் மேம்பாட்டு நிறுவனம் 1970ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை அறிவிக்குது. அந்த திட்டத்துக்கு பேர் ஆப்ரேஷன் ஃப்ளட்னு பேர். இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் என்ற திட்டத்தின் மூலம் இந்தியாவில் வெண்மை புரட்சியானது என்ன பண்ணது, தொடங்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மெத்திலின் சாய ஒடுக்க சோதனை. அதாவது கறந்த பால் அல்லது பதப்படுத்தப்பட்ட பாலில் உள்ள நுண் உயிரிகளினுடைய அளவை கண்டறிய பயன்படக்கூடிய சோதனை தான் அது மெத்திலின் சாய ஒடுக்க சோதனை. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், உணவில் பயன்படுத்தக்கூடிய உணவு பதப்படுத்திகள் எது பார்த்திங்கன்னா வினிகர், சிட்ரிக் அமிலம், பென்சோயிக் அமிலம், சோடியம் பென்சோயேட், சோடியம் நைட்ரைட், சோடியம் மெட்டாசல்ஃபேட், பொட்டாசியம் பைசல்ஃபேட். ஓகேவா? வினிகர், சிட்ரிக் அமிலம், பென்சோயிக் அமிலம், சோடியம் பென்சோயேட், சோடியம் நைட்ரைட், சோடியம் மெட்டாசல்ஃபேட், பொட்டாசியம் பைசல்ஃபேட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், உணவில் உள்ள கலப்படங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. உணவில் உள்ள கலப்படங்கள் எந்தெந்த உணவுப் பொருளில் எது கலக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பாலில் ஹைட்ரஜன் பெராக்சைடு கலக்கிறாங்க. ஓகேங்களா? ஹைட்ரஜன் பெராக்சைடு எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புண்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் அது ஹைட்ரஜன் பெராக்சைடு. அதை எதில் கலக்கிறாங்க, பாலில் கலக்கிறாங்க. அடுத்தது மாம்பழம் மற்றும் வாழைப்பழத்தை பழுக்க வைக்க பயன்படுத்தக்கூடிய வேதி சேர்மம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைடு. மாம்பழம் மற்றும் வாழைப்பழத்தை பழுக்க வைக்க பயன்படுத்தக்கூடிய வேதி சேர்மம் பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பைடு. அடுத்தது சில காய்கறிகளுடைய பச்சை நிறத்தை தக்க வைத்து கொள்வதற்கு, அதேமாரி அது வாடாமல் இருப்பதற்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா உலோக காரியம். பச்சை நிறத்தை தக்க வைக்க, வாடாமல் இருக்க பயன்படுத்தக்கூடிய சேரும் வேதிப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலோக காரியம். அடுத்த பாயிண்ட்டு செல்லாக் அல்லது கார்போமா மெழுகு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிக்காய் அல்லது ஆப்பிளினுடைய பளபளப்பு தன்மைக்கு சேர்க்கக்கூடிய வேதிப்பொருள் தான் அது செல்லாக் அல்லது கார்போமா மெழுகு. ஓகேங்களா? பேரிக்காய் அல்லது ஆப்பிளினுடைய பளபளப்புக்கு சேர்க்கக்கூடிய வேதிச்சேர்மம் என்னது செல்லாக் அல்லது கார்போமா மெழுகு. அடுத்தது பாருங்கள், உப்பில் சுண்ணாம்பு கலக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூளில் செங்கல் தூள் கலக்கிறாங்க. அதுக்கடுத்தது தேயிலையில் டீ தூளில் நிலக்கரித்தார் கலக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமில் ப்ளீச்சிங் பவுடர் சேர்க்குறாங்க, சலவைத்தூள் கலக்கிறாங்க. ஐஸ்கிரீமில் சலவைத்தூள் ப்ளீச்சிங் பவுடரு சேர்க்குறாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள்,
2015 ஏப்ரல் 7. இந்த 2015 ஏப்ரல் 7, ஏப்ரல் 7னா உலக சுகாதார தினம். 2015 சுகாதார தினத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாப்போம் உணவினை. அதுதான் இதனுடைய குறிக்கோள் அல்லது மோட்டோ. ஓகேங்களா? அடுத்தது 1954 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு கலப்படச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. 1954 உணவு கலப்படச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அடுத்தது 1955 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு கலப்பட விதிகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. உணவு கலப்பட விதிகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அடுத்தது பாருங்கள், சில உணவு தர நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கலப்படங்கள் பார்த்தோம். அந்த கலப்படங்களை பரிசோதிக்கக்கூடிய சில நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஐ அல்லது பிஐஎஸ். ஐஎஸ்ஐன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ஐஎஸ்ஐ தான் இப்போ என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா பிஐஎஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இந்த ஐஎஸ்ஐ அல்லது பிஐஎஸ் இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்சார உபயோகப் பொருட்களின் தரத்தை பரிசோதிக்க, சமையல் அறையில் உள்ள பொருட்களினுடைய தரத்தை பரிசோதிக்க எது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ அல்லது பிஐஎஸ். ஓகேங்களா? அடுத்தது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அக்மார்க். அக்மார்க்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சொல்கிறோம். இதனுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பொருட்களின் தரத்தை பரிசோதிக்க. அடுத்த பாயிண்ட்டு எஃப்பிஓ, ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர் அல்லது ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர். இதனுடைய பணி பழத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களின் தரத்தை பரிசோதிக்க, அதாவது ஜூஸு, ஜாம், இது மாதிரி அந்த பொருட்களினுடைய தரத்தை பரிசோதிக்க எஃப்பிஓ பயன்படுகிறது. அடுத்து எஃப்எஸ்எஸ்ஏஐ, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது உணவு பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துவது மற்றும் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவது. இதுதான் என்னுடைய வேலை. கடைசியாக கோடக் அலிமெண்டாரியஸ். கோடக்ஸ் அலிமெண்டாரியஸ் அப்படின்னா இதுக்கான தமிழ் அர்த்தம் உணவு விதின்னு அர்த்தம். இது உலக அளவில் உள்ள, சர்வதேச அளவில் உள்ள உணவுப் பொருட்களின் தரத்தை பரிசோதிக்க உதவுகிறது. இது WTO, உலக வர்த்தக நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, WTOவால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம். இதோட இந்த பகுதி முடிஞ்சது. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.